அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமுதகுமார், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெயினர். நம்மளுடைய சேனல்ல ரெகுலரா காணொளி பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு, சார் உங்களுடைய ரூ. 499 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அதை வாங்கி படிச்சா வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்டிருந்தாரு. உண்மையிலேயேவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, கையில காசு இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு வரக்கூடிய ஒரு பொதுவான ஒரு பயம் தான். ரூ. 500 கொடுத்து நான் ஒரு கோர்ஸ் வாங்குறேன், இது மூலியமா எனக்கு வேலை கிடைக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதுல என்னென்ன விஷயங்களை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை இந்த காணொளி முழுக்க நான் வந்து சொல்லியிருக்கேன். கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த ரூ. 499 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை வாங்கி நீங்க படிக்கணுமா வேணாமாங்கிற முடிவை நீங்க எடுங்க. நீங்க கோர்ஸ் வாங்க தேவையான லிங்கை கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அது மீறி போக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு 499 அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அது வாங்கக்கான லிங்க்கும் உங்களுக்கு வரும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு ஸ்கிரீன்ல இருக்கும், எடுத்துக்கங்க. சூப்பர். இப்போ நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ChatGPT கிட்ட போய் இந்த கேள்வியை வந்து நான் கேட்க போறேன். ஓகேங்களா? ஏன்னா இப்ப நான் சொன்னேன் அப்படின்னா அது தற்பெருமையா இருக்கும். நானே சொல்றது அப்படிங்கிறத விட இதுவே நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஏஐ டூலை பயன்படுத்தி சொல்லிக் கொடுக்கும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் உள்ளது இருக்கும், ஒரு நம்பிக்கை தன்மைங்கிற ஒன்று இருக்குதுங்க, அதை பார்ப்போம். முதல்ல வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில என்னென்னலாம் வேலைகள் இருக்குன்னு பார்க்கலாம். வாட் ஆர் தி jobs available if I complete a digital marketing course? இப்போ நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா என்னென்ன மாதிரியெல்லாம் எனக்கு வேலைகள் கிடைக்குங்கிறத தான் இங்கே நம்ம வந்து ChatGPT கேட்குறோம். ஏன்னா இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்து அனலைஸ் பண்ணி நம்ம கிட்ட கொடுக்கும். அப்படிங்கிறப்ப என்னென்ன மாதிரி வேலைகள் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க நிறைய ஜாப்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். ஒரே ஒரு ஜாப் மட்டும் கிடையாது. கார்பரேட் கம்பெனிஸுக்கு நீங்க ஃப்ரீலான்சரா அப்ளை பண்ணலாம், ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ தோராயமா நீங்க ஃப்ரெஷ்ஷரா இருக்கீங்க இந்த இண்டஸ்ட்ரியில அப்படின்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஜூனியர் டிஜிட்டல் மார்க்கெட்டருங்கிற ஒரு ரோல், அதுக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், மார்க்கெட்டிங் கோஆர்டினேட்டர், growth எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லிட்டு வேற வேற பேர் வச்சிருக்காங்க. இன்டைரக்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாலேஜ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பல ரோலுக்கு போகலாம். சர்ச் என்ஜின் ஆட்டோமேஷன் சம்பந்தப்பட்ட SEO ஸ்பெசிஃபிக்கான ஜாப்ஸா இருக்கட்டும், கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட் அல்லது ஆன்லைன் பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸா இருக்கட்டும், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் ஜாப்ஸ், கண்டென்ட் மற்றும் காப்பி ரைட்டிங் அப்படிங்கிற ஜாப்ஸ் இருக்கு, இமெயில், வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் சம்பந்தப்பட்ட ஜாப்ஸ் இருக்கட்டும், அனலிட்டிக்ஸ், கூகுள் அனலிட்டிக்ஸ், டேட்டா ட்ரிவன் ஸ்பெசிஃபிக்கான, இ-காமர்ஸ் ஸ்பெசிஃபிக்கான ஜாப்ஸா இருக்கட்டும், டிசைன் அண்ட் கிரியேட்டிவ், டிஜிட்டல் கிரியேட்டிவ், ஆட் கிரியேட்டிவ் யூஸ் பண்றது, ஃப்ரீலான்சிங் பண்ண முடியுமா, இதுல கூட நல்ல வளர்ச்சி இருக்குமாங்கிறது வந்து அதாவது ஹை லெவல் ஜாப்ல இருக்கக்கூடிய மெட்பான வந்து கேட்டிருக்காங்க. பிளஸ் தோராயமா நீங்க ஃப்ரெஷரா ஜாயின் பண்றீங்கன்னா ஒரு 12,000 இருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் நீங்க சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. 1 to 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா ஒரு 30,000 இருந்து 70,000 வரைக்கும் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியில பயங்கரமான ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்டீங்க, மேனேஜர் லெவல்ல போறீங்கன்னா மாசம் 1,00,000 இருந்து உங்களுக்கு சம்பளம் இருக்கிற மாதிரி இது கொடுத்துருக்கு. நீங்க ஃப்ரீலான்சரா இருந்தீங்கன்னா உங்களோட திறமைக்கு ஏற்ற வேலைக்கு ஏற்ற வருமானம், அதிகப்படியான வருமானம் இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டண்டா முக்கியமா நீங்க SEO, கூகுள் ஆட்ஸ், சோசியல் மீடியா கண்டென்ட் கிரியேட் பண்றது, ஏஐ பயன்படுத்தின்னு ஒரு சில விஷயங்களை வந்து நீங்க பயன்படுத்தி தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸை வந்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா 20க்கும் மேல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் இருக்கு. சரி, வேலை வாய்ப்புகள் இருக்கு. அந்த வேலை வாய்ப்புக்கு நான் போக முடியுமாங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல, அங்கதான் உங்களுடைய தனிப்பட்ட திறமை அப்படிங்கிற விஷயம் உள்ள வரும். இப்போ இந்த கோர்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதுல நான் கேட்கிறேன் ChatGPT கிட்ட, ஓகே, ஐ நோ அ ட்ரெய்னர் நேம்டு அமுதகுமார், okay, he offers digital marketing course recorded videos at 499, அதாவது 499 ரூபாய் கொடுக்குறாரு. If I learn all videos from his course,
can I apply for these jobs? அதாவது என்ன கேட்குறேன்னா, அமுதகுமார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் 499 ரூபாய்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து வித்துட்டு இருக்காரு. அது தமிழ்ல சொல்லி கொடுக்குறாரு. நான் இப்போ அவருடைய கோர்ஸை வாங்கி அது கூட விஷயத்தை தான் நான் படித்தேன் அப்படின்னா, இதுக்கெல்லாம் நான் அப்ளை பண்ண முடியுமா? அது மீறி போக, வாட் ஆர் his students feedback about the course அப்படின்னு கேட்குறேன். நான் வந்து வெளிப்படையா நேரடியா ChatGPT போய் கேட்குறேன். அது எப்படி சொல்லுதுன்னு பார்க்கலாம். அதுல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று கோர்ஸ் வாங்கி படிக்கலாமா இல்லையாங்கிற முடிவை வந்து நீங்க இருக்கிறதுக்கு ஒரு உதவிகரமா. ஸோ கொஞ்சம் தேடிட்டு இருக்கு. என்ன பதில் சொல்லியிருக்கு அப்படின்னா, எஸ். எதுக்கு எஸ் சொல்லியிருக்கு? If you complete all the videos from Amudakumar's 499 digital marketing and actual practice skills you learn, you can apply for many jobs in the digital marketing that is listed earlier. மேல என்னென்ன ஜாபுக்கெல்லாம் லிஸ்ட் பண்ணிருக்காங்களோ அதுக்கெல்லாம் உங்களால அப்ளை பண்ண முடியும். என்னுடைய கோர்ஸ் கூடிய வீடியோஸ் நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னா அப்படின்னு ChatGPT சொல்லியிருக்கு. அதாவது SEO எக்ஸிக்யூட்டிவ்ங்கிற ரோலுக்கு அப்ளை பண்ணலாம், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் அந்த ரோலுக்கு அப்ளை பண்ணலாம், கான்டென்ட் கிரியேட்டருங்கிற ரோலுக்கு அப்ளை பண்ணலாம், கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆர் PPC ஸ்பெஷலிஸ்ட் சொல்லி நீங்க அப்ளை பண்ணலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு அப்ளை பண்ணலாம். இது முக்கியமான விஷயம் என்னன்னா, டு பி ஜாப் ரெடி. உங்களுக்கு ஜாப் கோர்ஸ் முடிச்ச உடனே வேணும்னா, ஹவு வெல் யூ கேன் யூஸ் த ஸ்கில் இன் ரியல் ஒர்க். கத்துக்கிட்ட விஷயத்த நீங்க ஒரு வேலைக்கு போற இடத்துல எப்படி நீங்க அப்ளை பண்ணுவீங்க அப்படிங்கறதான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. நீங்க லைஃப்ல கத்துக்கிறீங்களோ, ரெக்கார்டட் வீடியோல கத்துக்கிறீங்களோ, அது முழுக்க முழுக்க உங்களுடைய சாய்ஸ். ஆனா உங்களுக்கு அது என்னன்னு தெரியணும்ல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல, அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியணும்ல. அதுக்காகவே நீங்க லேர்ன் பண்ணணும், பேரலா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த 499 ரூபா கோர்ஸ்ல என்னென்னலாம் இருக்குங்கிறத ChatGPT சொல்லியிருக்கு. 200க்கும் மேல ரெக்கார்டட் வீடியோஸ் கவரிங் 20+ கோர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாடியூல்ஸ். ஆக்சுவலா இப்ப நீங்க பார்த்துட்டு கூடிய இந்த ஸ்கிரீன் தான் என்னுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸோடைய ஸ்கிரீன். இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த டாக்குமெண்ட்ல மொத்தம் 20 மாடியூல்ஸ் வந்து நான் உள்ள சேர்த்திருக்கேன். இந்த கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தம் வந்து 20 மாடியூல்ஸ். ஒவ்வொரு மாடியூல்ஸ்லையும் 5ல இருந்து 15 20 வீடியோ வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். 20 மாடியூல்ஸ். இதை வந்து நானா கிராஃப்ட் பண்ணி தயார் பண்ணியிருக்கேன். ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னென்ன டாபிக்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல ஒவ்வொரு மாடியூல்ஸுக்கு கீழேயும் அந்த லெசனை பிரிச்சு ஒவ்வொரு டாபிக்குமே பக்கத்துல நான் ஒரு யூடியூபோட பிரைவேட் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். இது இருக்கக்கூடிய யூடியூப் வீடியோஸ் எல்லாமே பிரைவேட், எதுவுமே வந்து நீங்க பப்ளிக்ல பார்க்க முடியாது. கோர்ஸ் வாங்கினீங்கன்னா மட்டும் இந்த லிங்க் ஓப்பன் பண்ணி உங்களால பார்க்க முடியுங்கிற மாதிரி நான் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். இதுல உங்களுக்கு தேவையான நாலேஜ் வந்து இருக்கு. அதாவது 200க்கும் மேல வீடியோஸ். இப்போ நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா, எத்தனை இந்த காலம் சி கிளிக் பண்றேன் அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா 235 காலம் இருக்கு. இந்த 235 காலம்ல இந்த பிளாங்கா இருக்கிற காலமா ஒரு 20 கழிச்சிருங்க. அப்போ தோராயமா 210ல இருந்து 215 வீடியோஸ் வந்து உங்களுக்கு இதை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு டாபிக் பத்தியும் இன்டெப்தா. இதைத்தான் வந்து ChatGPT வந்து இங்க வந்து எடுத்து சொல்லியிருக்கு. 200+ ரெக்கார்டட் வீடியோஸ் கவரிங் 20 கோர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸ். SEO, சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், கூகுள் ஆட்ஸ், அனலிட்டிக்ஸ், இமெயில் மார்க்கெட்டிங், யூடியூப் SEO, ரெப்யூட்டேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் மோர் அப்படின்னு சொல்லிட்டு. SEO, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் எடுத்தீங்கன்னா என்னுடைய கோர்ஸ்ல முக்கியமா கண்டென்ட் கிரியேஷன்ல இருந்து அந்த சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் மாடியூல் 3ன்னு சொல்லியிருக்கேன்னா, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ஆல்மோஸ்ட் SEOல ஒரு 6 வீடியோ, SEOக்குள்ளேயே ஆன் பேஜ் SEOன்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல ஒரு 14 வீடியோ, அட்வான்ஸ்டு SEOன்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல ஒரு 14 வீடியோ, அதே மாதிரி ஆஃப் பேஜ் SEO எடுத்துட்டீங்கன்னா அதுல ஒரு 12 வீடியோ, இதுவே லோக்கல் SEOன்னு சொல்லக்கூடிய கூகுள் மை பிசினஸ் எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு 5 வீடியோ, பிளஸ் கூகுள் அல்காரிதம்ஸ், கூகுளுடைய பென்குயின் அல்காரிதம், அம்மிங்பர்ட் அல்காரிதம், ஃப்ரெண்ட் அப்டேட்னு சொல்லிட்டு அதை பத்தின விஷயங்கள். யூடியூப்ல எப்படி ஆப்டிமைஸ் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு 3 வீடியோ, பிளஸ் இந்த SEOக்கு முக்கியமா கன்சிடர் பண்ணக்கூடிய கூகுள் சர்ச் கன்சோல் அப்படிங்கிற ஒரு டூல், அதுல மட்டும் மொத்தம் 29 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். பிளஸ் இதே SEO கான்செப்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அனலிட்டிக்ஸ்ல வந்து ஒரு 11 வீடியோ வந்து உள்ளது.
இப்போ இது வரைக்கும் எஸ்இஓ சம்பந்தப்பட்ட டாபிக்ஸ் நம்ம வந்து சொல்றோம். அப்போ மொத்தம் இங்க பாத்தீங்கன்னா எஸ்இஓ டாபிக்கு மட்டும் 103 வீடியோ என்னுடைய channel. இந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்டா யார் போய் கொடுப்பாங்கிற ஒரு கேள்விக்கு உங்களுக்கு. அப்போ ஒவ்வொரு வீடியோவை நீங்க இன்டெப்தா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்க 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 படிக்க 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 அவ்வளவு சிம்பிளா இருக்கும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அதை பத்தி அவ்வளவு தூரம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க எஸ்இஓ அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே லோக்கல் எஸ்இஓ, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓன்னு சொல்லிட்டு நிறைய வந்து படிச்சுக்க முடியும். அப்போ கூகுள் ஆட்ஸ், அப்போ கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட் இல்ல பேப்பர் கிளிக்குங்கிறத பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா கூகுள் ஆட்ஸ் ட்ரைனிங் எஸ்இஎம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கூகுள் ஆட்ஸுக்கு கீழே மட்டும் மொத்தம் 39 வீடியோ இருக்கு. கூகுள் ஆட்ஸ் மட்டும் எப்படி கிரியேட் பண்றது, அட்வர்டைஸ்மெண்ட்னா என்ன, அவேர்னஸ்னா என்ன, பிராண்ட் அவேர்னஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து உள்ள இருக்கும். அவ்வளவு இன்டெப்தா தமிழ்ல உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டெஃபினட்டா புரியும் அப்படின்னு சொல்லி இருக்கும். கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிறத பத்தி இருக்கு. சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் பத்தி நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் அடுத்த டாபிக்ல சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன் பிளஸ் சோசியல் மீடியால அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லிட்டு சோசியல் மீடியா சம்பந்தப்பட்ட 2 மாடியூல்ஸ் வந்து நான் வந்து உருவாக்கியிருக்கேன். அப்போ சோசியல் மீடியால மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷனா இருக்கட்டும், ட்விட்டர் மார்க்கெட்டிங், லிங்க்டின் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங் வேண்டாம். ஸோ சோசியல் மீடியால மட்டும் மொத்தம் 38 வீடியோ நான் உள்ள ஆட் பண்ணி சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உள்ள கவர் பண்ணியிருக்கேன். அனலிட்டிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா கூகுள் அனலிட்டிக்ஸ். ஸோ இங்க என்னுடைய கோர்ஸ்ல கூகுள் அனலிட்டிக்ஸ் இருக்கு. கூகுள் அனலிட்டிக்ஸ்ல மொத்தம் வந்து 11 வீடியோஸ்ல நான் கூகுள் அனலிட்டிக்ஸ் பத்தி நான் வந்து சொல்றேன். டேஷ்போர்டு எப்படி இருக்கும், இது வந்து கூகுள் அனலிட்டிக்ஸ் 4 GA4 பயன்படுத்தி நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அது மீறி போக உங்களுக்கு கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி உருவாக்குறது, இது எல்லாமே கோர்ஸோட ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வந்து வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன் ஃபார் சைட், எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், மேனுவலா கீவேர்ட் ரிசர்ச் எப்படி பண்ணணும், ChatGPT மாதிரி ஏஐ டூல்ஸ் பயன்படுத்தி கீவேர்ட் ரிசர்ச் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் இதை வந்து சொல்லியிருக்கேன். அது மீறி போக இமெயில் அண்ட் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங், அதாவது இமெயில் மார்க்கெட்டிங் பத்தி பேசியிருக்காங்க. இங்கேயுமே இந்த கோர்ஸ்ல ஐ ஹவ் ஸ்போக்கன் அபவுட் இமெயில் மார்க்கெட்டிங். இது தெரியும், இமெயில் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் சொல்லிட்டு இதுலயுமே வந்து ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் டூல் எப்படி பயன்படுத்துறது, லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்றது, இமெயில் எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வீடியோல இதை பத்தி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிளஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், நீங்க எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் பத்தி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்படி 200க்கும் மேல இருக்கக்கூடிய வீடியோஸை நான் என்னுடைய 499 rupees டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ல இவ்வளவு இன்டெப்தா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை நீங்க நேரம் ஒதுக்கி படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் டெஃபினட்டா புரியும். இன்னொரு இடத்துல போய் திரும்ப ஒரு கோர்ஸ் படிப்பவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டே உங்களுக்கு இருக்காது. ஃபர்தர் அதை எப்போ பிசினஸ் அப்ளை பண்ணலாம்னா நீங்க வந்து யோசிக்க வேண்டியதா. சரி, இப்போ நான் கேட்ட மாதிரி இங்க என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய 499 rupees டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பத்தி, என்னுடைய அமுதகுமாரோட கோர்ஸ் பத்தி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க கொஞ்சம் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் said to have mastered SEO. என்னுடைய 499 ரூபாய் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வாங்கி படிச்சவங்க எஸ்இஓவை நான் வந்து மாஸ்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியும், Facebook ads, Google ads, other areas and moved on to real work after the course. இந்த கோர்ஸ் படிச்சு முடிச்சுட்டு உண்மையிலேயே நான் வந்து வேலைக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா இந்த டெஸ்டிமோனியில இருந்து எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. தி ட்ரெயினர்ஸ் சைட் ஹைலைட்ஸ் ஸ்டூடெண்ட் சக்சஸ் ஸ்டோரிஸ். என்னோட வெப்சைட் நான் போட்டிருக்கேன். அப்போ ஒரு சில கம்பெனிஸோட ஃபவுண்டர்ஸா இருக்காங்க, கோ ஃபவுண்டர்ஸா இருக்காங்கன்னு சொல்லியிருக்கு. சோசியல் மீடியால வந்து என்ன மாதிரி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சம் சோசியல் போஸ்ட் லைக் இன்ஸ்டாகிராம் ரீல் ஷோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் அண்ட் ரிவ்யூஸ் ஃப்ரம் பீப்புள் ஹூ டுக் த கோர்ஸ். பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. Their general social interest on the course as a budget-friendly way to learn digital marketing in Tamil with practical content. Practical content ஓட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க தமிழ்ல படிக்கிறது அப்படின்னு நீங்க வந்து சொல்லணும். சரி, இதே இடத்துல என்ன காசியஸ் அப்படின்னு சொல்ல விரும்புது அப்படின்னா பப்ளிக் டிஸ்கஷன்ஸ் அபவுட் ஆன்லைன் கோர்சஸ் ஆர் நாட் ஸ்பெசிபிக் டு ஹிம். அமுதகுமார் பத்தி மட்டும் சொல்லல. Often mentioned practical implementation updates are the employers care about, not just watching videos. So நீங்க ஒரு சில வீடியோஸ் பாக்குறீங்கன்னா உங்களுடைய நாலேஜ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. நீங்க அப்ளை பண்றதை பொறுத்து இருக்கு, வீடியோஸ் பாக்குறது மட்டும் இல்லை. Because this is a low cost course, the mentorship and job support might be limited in the 499 version. Deeper placement help usually comes with paid mentorship version. Yes, நான் வந்து என்னுடைய மென்டர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு 25,000 ரூபாய் வந்து நான் வாங்குறேன். ஆனா நிறைய பேர்த்தனால இந்த 25 ரூபாய் பணத்தை கொடுக்க முடியல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காக தான் நான் என்னுடைய கோர்ஸை நான் வந்து முழுக்க
ரூபாய்க்கு வந்து நான் கொடுக்குறேன். காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இதை படிச்சதுக்கு பிறகும் என்னுடைய பர்சனல் டைம் வேணும்னு அவங்க நினைச்சாங்க அப்படின்னா என்னுடைய மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் அவங்க எடுத்துக்கணும். பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் படிச்சுக்கிறதுக்கு ரூபாயில ஆரம்பிக்கிறதுங்கிறது சிறப்பான முயற்சிங்கிறத நான் பெரிய நம்பிக்கையோட இருக்கேன். சரி, டிப்ஸ் டு இம்ப்ரூவ் ஜாப் சக்சஸ். உங்களுடைய போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணிக்கோங்க, கிரியேட் பண்ணிக்கோங்க. படிச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்களே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிங்கன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. ஃபைனலா என்ன சம்மரி சொல்லியிருக்குன்னா, எஸ், லேர்னிங் ஆல் வீடியோஸ் இன் அமுதகுமார் 499 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெக்கார்டட் கோர்ஸ் கேன் ப்ரிப்பேர் யூ டு அப்ளை ஃபார் மெனி மார்க்கெட்டிங் ஜாப்ஸ். த சர்டிஃபிகேட் ஆட்ஸ் கிரெடிபிலிட்டி. ஆனா நாலேஜ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். This course content is broadly updated and covers key modules. Practical learning if you actively implement. ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸை உள்ள கவர் பண்ணிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து இது சொல்லியிருக்கு. சரி, இன்னும் பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT வந்து வரிசையாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி பார்க்கும் பொழுது மாணவர்களுக்காக மிகவும் சிறந்த முறையில இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஸ்டு கண்டென்ட் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் இருக்கக்கூடிய முழு கான்செப்ட்ஸ். அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸை வந்து லட்சக்கணக்கான ரூபாயில வாங்கணும், அப்படி போனாதான் பண்ண முடியும்னு ஒரு பக்கம் இருந்தாலும் காசு இருக்கு பொறுத்து நீங்க படிக்கிறீங்க. பட் நம்மள மாதிரி சாதாரண மக்கள்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் பணம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறத என்னால் உணர முடியுது. என்னுடைய ஆரம்ப காலகட்டங்கள்ல எவ்வளவு விஷயத்த நான் ஆர்ட்ட போய் கேட்க ட்ரை பண்ணியிருப்பேன். எத்தனை பேர் எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. எத்தனை பேர்கிட்ட நான் வந்து ஃபோன் பண்ணி பேச ட்ரை பண்ணியிருப்பேன். இவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்களா, இவங்க நம்மளோட டவுட்டை கிளாரிஃபை பண்ண மாட்டாங்களா, நமக்கு இந்த கான்செப்ட் இவங்க சொல்லி தர மாட்டாங்களா, இந்த ஸ்கில்லை கற்றுக்கிட்டோன்னா நம்ம இதுக்கப்புறம் போய் வருமானம் சம்பாரிச்சு இதுக்கப்புறம் பெட்டராக பண்ண முடியாதா அப்படின்னு பல கேள்விகள் 2008 2009 ஆண்டுகளுக்குள்ள எனக்குள்ள நிறைய தோணியிருக்கு. ஆனா ஒரு 13 வருஷமா நான் இந்த இண்டஸ்ட்ரியில தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கேன் அப்படின்னா என்னுடைய நாலேஜை தமிழ் பேசக்கூடிய நம்மளுடைய மக்களுக்கு ரூபாய் அப்படிங்கிற ஒரு தொகையில நான் ஏன் இன்டெப்தா கொடுக்க கூடாதுங்கிற விஷயத்த வந்து கடந்த 4 வருஷமா நான் செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் நான் வந்து ஒரு 1500 பேருக்கு மேல இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை வித்திருக்கேன், வாங்கி படிச்சிருக்காங்க. ஒருத்தர் கூட நீங்க கொடுக்குற கோர்ஸ் நல்லா இல்லை, நீங்க நீ ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி என் கோர்ஸை என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு வேணான்னு சொன்னதே கிடையாது. அதற்கு மாற்றா எனக்கு போனை போட்டு, சார் என்ன சார் இவ்வளவு டீட்டெயிலா சொல்லி கொடுத்துருக்கீங்க, அவ்வளவு நல்லா இருக்கு சார், உங்க கண்டென்ட் எல்லாமே அவ்வளவு ஈஸியா புரியுது, நீங்க கொடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வேற லெவல் சார். அந்த மாதிரி எனக்கு வாழ்த்து சொன்னவங்க நிறைய பேர். உங்க கோர்ஸை படிச்சு நான் ஒரு 5 lakhs சேலரி பேக்கேஜ் வாங்கியிருக்கேன் சார்னு சொன்னவங்க இருக்காங்க. என்னுடைய கோர்ஸை படிச்சு முடிச்சுட்டு நானே ஏஜென்சி ஆரம்பிச்சிருக்கேன் சார் சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால என் கோர்ஸ் மேல எனக்கு ஒரு அபாரமான ஒரு நம்பிக்கை. இந்த கோர்ஸை நான் ஆரம்ப காலகட்டங்கள்ல 20,000 ரூபாய்க்கும் 30,000 ரூபாய்க்கும் நான் நிறைய பேருக்கு வித்துருக்கேன். பட் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம மக்களுக்கு இந்த கான்செப்ட் எல்லாம் எளிமையா போய் சேரணுங்கிற விஷயத்தை புரிஞ்சுதான் நான் 500 கொடுக்கலாம். ஏன்னா 500 ரூபாய்க்கு உங்க அந்த கோர்ஸ் கொடுத்துருந்தேன், அதுக்கப்புறம் உங்களை சப்போர்ட் பண்ண போறதே இல்லை. ஆனால் 25,000 rupees கோர்ஸ்னா டெய்லி 1 மணி நேரம் உங்க கூட நான் செலவு, என்னுடைய நேரத்தை நான் செலவழிக்காதப்போ நான் இவங்களோட காசு வாங்கணும். அதனால அடிப்படையாக ஒரு 500 ரூபாய் இந்த கோர்ஸ் நான் ஃபீஸ் பண்ணியிருக்கேன். வாங்குங்க, வாங்கி படிங்க, கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும், சந்தேகமே இருக்க வேண்டாம். உங்களுடைய வெற்றி பயணத்துல என்னுடைய கோர்ஸ் மூலமா நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அது எனக்கு பெருமைதான் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இதுல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு 499 அப்படின்னு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. அந்த கோர்ஸை வாங்க தேவையான டீடைல்ஸ் அதோடைய லிங்க்கும் அது இருக்கும். டெஃபினட்டா உங்களுடைய வெற்றிக்கு நானும் உறுதுணையாக இருப்பேங்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு இப்போ நான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். முயற்சி பண்ணி பாருங்க. வேற யாராச்சும் உங்க நண்பர்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த கண்டென்ட்டை ஷேர் பண்ணுங்க. ஆயிரக்கணக்கான பணத்தை அவங்களுக்கு மிச்சப்படுத்துங்க. நன்றி. இன்னொரு காணொலியில் பார்க்கலாம்.